மூன்றாவது தீய குணமான கோபம். இதை குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குறான்ல என்ன சொல்லியிருக்கானாக்கா, பயபக்தி உடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார். கோபம் கொள்ளாதே என்றார்கள். பலமுறை கேட்டபோது கோபம் கொள்ளாதே என்றார்கள். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்தும் ஹதீஸ்லிருந்தும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுடைய கோபம் அப்படிங்கிறது அவனை எந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு அழிவுக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவன் தான் ரொம்பவுமே சிறந்த மனிதன். கோபம் கொள்பவன் வீரன் அல்ல, கோபத்தை அடக்கி ஆள்பவன் தான் வீரன்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் நல்ல அமல்கள் செய்தாலும் இந்த தீய குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா அந்த நல்ல அமல்கள் எல்லாமே வீணாதான் போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதனால நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய கோபம் என்னும் அந்த தீய குணம் நம்மில் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.